இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 25 அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக யோசேப்பு தன்னை அர்ப்பணித்ததை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வெளிப்படுத்துவதற்காக தேவன் யோசேப்பை நேசித்து இந்த ஒரு பொறுப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மரியாளிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது பெரிதான திட்டமாயிருந்தது. அப்பொழுது மரியாள் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்து இயேசுவை சுமந்தாங்க. அதே போலதான் யோசேப்பும் மரியாளை தனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்க கூடாது என்று சொல்லி தூதனின் நிமித்தமாக சொப்பனத்துல யோசேப்பின் இடத்துல தேவன் வெளிப்பட்ட ஒரு காரியம்தான், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற காரியம். அது மாத்திரமல்ல, உலகத்துல இருக்கிற ஜனங்களை, பாவத்துல இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. இயேசு பெற்று எடுப்பதற்கு மரியாள் தன்னை எவ்வளவு அர்ப்பணித்தாங்களோ அதை போல யோசேப்பும் இயேசுவை பாதுகாப்பதற்கு, அவரை பெற்று எடுக்கும்படியாக, மரியாளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாளும் யோசேப்பும் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரியாள் பிள்ளை பெற்று எடுக்கும் மட்டும் தன் மனைவியை யோசேப்பு அறியாமல் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தனக்கு உண்டான இன்பமான காரியங்கள், தனக்குண்டான சந்தோஷமான காரியங்களையும் அதை விட்டு இயேசுதான் முதலாவது இந்த பூமிக்கு வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு இருதயம் உள்ள அந்த தம்பதிகளை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைய நாளில நமக்கு எதெல்லாம் முக்கியமா இருக்கிறதோ அதை விட்டுட்டு இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாய், இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் நாம இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகர் இயேசுவை குறித்து இந்த பூமியில வெளிப்படுத்துக்கு மனுஷனாய் வந்ததை போல, இயேசுவினுடைய நன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு மனுஷனாய் வந்ததை போல, நாம் இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக இயேசுவை எதாகிலும் இயேசுவின் நன்மையை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள இயேசு ஆளுமை செய்கிறார் என்றால் அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு, அந்த வீட்டுக்குள்ள சமாதானமும் இருக்கும். பாவம் என்பது அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. இன்றைய நாளில உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உண்டான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். God bless you.